ஸோ ஃப்ரெண்டாக இருந்த பாலா சாருக்கும் ஒரு டைரக்டராக இருக்கிற பாலா சாருக்கும் என்ன வித்தியாசம்? பாலா வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஃப்ரெண்டு, அடுத்து ஒரு சக இயக்குனர். ஆனால் அந்த நண்பன் வந்து எங்கள் கூட இன்னமும் அதே மாதிரி இருக்கார். இயக்குனராக அவர் எங்கேயோ உயர்ந்துட்டார். 6வது படத்தில் இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை கிரியேட்டிவ் பர்சனாலிட்டியும், அத்தனை டைரக்டர்ஸும், அத்தனை ஹீரோவும் வியந்து பாலாவோட படத்தை ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அது இல்லாமல் பாலாவுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஃபேன்ஸ் வட்டம் இருக்குல்ல, இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பொட்டென்ஷியலான ஒரு டைரக்டர், மிகப்பெரிய ஓப்பனிங்கெல்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த டைரக்டரை வந்து நாங்கள் வியப்போடையும் மிகப்பெரிய பெருமையோடையும் தான் நாங்கள் ஒரு நண்பனாக வச்சுருக்கோம். ஸோ அதனால தான் வந்து பாலா வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து நாங்கள் பெரிய ரெஸ்பெக்டோடு அதை அக்செப்ட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலராக இந்த இவ்வளோ பெரிய உயரத்தில், இவ்வளோ பெரிய பிரபல்யத்தோட, இவ்வளோ பெரிய கமர்ஷியலான ஒரு பொட்டன்ஷியலான இருக்கிற டைரக்டர் இந்த கதையை எடுத்துக்கிட்ட போது, இந்த கதையை அவர் மனசில் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு தான் எடுத்துக்கிட்டோம். இந்த 1920, 30, 40களில் தென் தமிழகத்தில் நிலவிய அந்த பஞ்சமும், அந்த பஞ்சம் பிழைக்க போன மக்களோட துயரமும் பாலா வந்து படமாக பண்ணுறாருன்னா, இதை வந்து ஒவ்வொரு தமிழனும், ஒவ்வொரு சினிமா ரசிகனும் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து எந்த சினிமாவும் சொல்லப்படாத ஒரு கதை. அதுவும் இந்த கதையில் வந்து அந்த ராசாங்கிற ஒரு இன்னசென்ட் கேரக்டர், அவத்த பையன், அதான் அந்த சாங்கில் கூட அவத்த பையான்னு வரும். அவன் வந்து ஒரு இன்னசென்ட். அவனுடைய காதல், அவனுடைய அன்பு, அவனுடைய ஏக்கம், அவனுடைய துயரம், அவன் வந்து அவனுடைய கனவு, அவனுடைய வஞ்சிக்கப்பட்ட அவனுடைய கிளைமேக்ஸ் எல்லாமே வந்து பிரமாதமாக போர்ட்ரேல் இருக்கு. அதர்வா வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் ஒரு ரகசியம் சொல்லணும், பாலா தன்னுடைய அத்தனை கதாநாயகர்களில் வந்து அதர்வாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இடம் கொடுத்துருக்காரு. ஏன்னா பாலாவை சிரமப்படுத்தாத ஒரு நடிகர். அவர் என்ன சொன்னாலும் அழகாக பண்ணிட்டு போனாப்புல, பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படம். ஓகே, ஸோ பாதிப்புன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் மாதிரி இது என்ன ரொம்ப ஒரு டிஸ்டர்பிங்கான மூவியாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. பாலாவோட ஒரு படம் இன்னொரு படமே கிடையாது. இந்த படம் ஒரு ஏழை மக்களோட வயிற்று பிழைப்புக்கான பஞ்சம் பிழைக்க போனவங்களை பற்றிய படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஹிலேரியஸாக இருக்கும். அவனுடைய லவ், அவனுடைய காமெடி, அந்த ஊர் அவனை நடத்துகிற விதம், பாலாவோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒருவேளை சோத்துக்கு இல்லைனாலும் மிகப்பெரிய ஹாஸ்யத்தோடையும் லைஃப்பை வந்து ஒரு நையாண்டியாகவும் எடுத்துக்குவாங்க. அவங்களுக்குள்ள பயங்கர சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும், செம்ம காமெடியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து நல்ல காமெடி, லவ் எல்லாம் கலந்து இட்ஸ் எ கமர்ஷியல் ஃபில்ம். இது வந்து கமர்ஷியல் ஆடியன்ஸை ஏமாற்றாத ஒரு படம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் துயரம் இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் அழுக வச்சு அவர் மனசில் ஒரு பாரத்தை ஏற்படுத்தி வெளியே வர வைக்கிற படம் அது. ஸோ இட்ஸ் எ மஸ்ட் வாட்ச் ஃபில்ம். ஸோ ஓவரால் படத்தில் உங்களை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன? படம் தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஸோ ஓவரால் படமே வந்து வெரி இம்ப்ரெஸிங் ஃபிலிம், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம். இன்றைக்கி வந்து இந்த படம் வந்து இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகுது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் வந்து ஹிந்தியில், நார்த்தில், ஐ மீன் வேறு வேறு இந்தியாவோட எல்லா பகுதியிலையும் ஹிந்தியில், மற்ற இங்கிலீஷில் சப்டைட்டில் 15th அன்னைக்கே ரிலீஸ் ஆகிற முதல் படம் இதுவாக தான் இருக்கும்.
வந்து நீங்க நடிக்கிறதா உங்களுக்கு ஐடியா இருக்கா? அப்படி நீங்க நடிச்சீங்கன்னா எந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இல்லாட்டி இது நல்லா செட் ஆயிடுச்சுன்னு வில்லன் ரோல்ஸ்லயே கண்டினியூ பண்ணுவீங்களா? நான் வந்து எதையுமே நாளைய விஷயத்தை பெருசாக பிளான் பண்ணதில்லை. கடந்த 20 வருடமாக நாங்கள் இந்த துறையில் இருக்கோம். படம் டைரக்ட் பண்ணோம், விளம்பர படங்கள் பண்ணியிருக்கோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், சீரியஸ் லிட்ரேச்சரை படமாக பண்ணியிருக்கோம், டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணோம், சீரியல்ஸ் பண்ணோம். எங்களுக்கு என்ன வந்ததோ இந்த சினிமாவை சார்ந்து இந்த மீடியாவை சார்ந்து வந்த அத்தனை விஷயத்தையும் நாங்கள் ஃபுல் பேஷனோட தான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நான் திட்டமிடாத திடீர்னு நடந்த இந்த விஷயம் வந்து ஒரு ஆக்டிங் கரியர், அதையும் வந்து நான் ஃபுல் சந்தோஷத்தோடையும் ஒரு பேஷனோடையும் ஒரு ப்ளஷராக தான் நினச்சி பண்ணோம். இந்த நிமிஷம் படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளை என்ன நடக்குதோ அது எது நடந்தாலும் அதை நான் வந்து திறந்த மனசோட தான் அணுகுவேன். behind-woods.com நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த படம் பாலாவோட படம், உங்க பாலாவோட படம். இந்த படத்தை வந்து இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஒரு சரித்திரத்தை சொல்லுது. எந்த இலக்கியத்திலையும் சினிமாவிலையும் சொல்லாத நம்ம தமிழ்நாட்டு தென் தமிழ்நாட்டு மக்களோட வழியை பற்றிய ஒரு ஹிஸ்டரியை சொல்கிற படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும், உங்களோட பிள்ளைங்களுக்கு காட்டணும், உங்களுடைய சுற்றத்தாருக்கு சொல்லணும். நம்ம வந்து இந்த படத்தை வந்து ஒரு டியூட்டியாக நினச்சி பார்க்க வேண்டிய படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் ஆன் பிக் ஸ்க்ரீன். இட்ஸ் கெட்டிங் ரிலீஸ் ஆன் March 15th. I wish all success to our Paradesi team. Bye. Thank you, sir. Thank you.